Good morning students. 11th business maxல நம்ம first chapter matrix பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படினா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல matrix inversion method யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து exercise 1.3 ல third sum பார்க்க போறோம். exercise 1.3 ல third sum பார்க்க போறோம். third sumல பாருங்க பேஜ் நம்பர் 26 ல third sum பார்க்க போறோம். பாருங்க புக் எடுத்துங்க. பாருங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்க அப்படினா a salesperson Ravi has the following record of sales for month January, February, March 2009 for 3 product அப்படினு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது ரவி என்பவர் வந்து பாத்தீங்க அப்படினா சேல்ஸ் பண்றாரு. அதோட ரெக்கார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2009 ல 3 வகையான பொருள் கொடுத்திருக்காரு. ப்ராடக்ட் A, B and C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. He has been paid a commission at fixed rate for unit but at varying rates for product A, B and C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பாருங்க அதில் டேபிள் காலம் போட்டிருக்கேன். மந்த் சேல்ஸ் இன் யூனிட் கமிஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது மந்த் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அவருடைய 3 ப்ராடக்ட் கொடுத்திருக்காரு. A, B, C அப்படின்னு எடுத்திருக்கோம். அது பாருங்க ஜனவரியில் எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9, அடுத்து பார்த்தீங்கன்னா 15, 6. சரிங்களா? அதே B பார்த்தீங்க அப்படின்னா 10, 5, 10, Cயில் வந்து 2, 4, 3. அதுக்கு வந்து கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 800, 900, 850 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்குறான் பாருங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் கமிஷன் பேயபிள் ஆன் A, B and C for unit shall using matrix inversion method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எவ்வளோ கமிஷன் கேட்குறோம். ஏபிசிக்கு எவ்வளோ கமிஷன் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இயர் இந்த மந்த்துக்கு ஃபுல்லாக அவர் எவ்வளோ வந்து அவருக்கு கமிஷன் கிடைக்குது, அவருக்கு எவ்வளோ லாபம் அப்படி கிடைக்குது. அதுதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ரைட். பாருங்க மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நமக்கு ஏற்கனவே தெரியும். AX ஈக்குவல் டு B அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணி போட போகிறோம். AX equal to B அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணி போட போகிறோம். A அப்படிங்கிறது சரிங்களா கொடுத்துருக்கிற கோஎஃபிஷியன்ட் XYZ உடைய கோஎஃபிஷியன்ட், கேபிட்டல் X அப்படிங்கிறது வேரியபிள், B அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே A அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் இன் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். 3 ப்ராடக்ட் கொடுத்துருக்கான். ABC அப்படின்னு கொடுத்துருக்கான். அதை தான் நான் என்ன பண்ணுறேன், இது X அப்படின்னு எடுத்துக்கிறேங்க, இது Y அப்படின்னு எடுத்துக்கிறேன், இது Z அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க கேபிட்டல் X அப்படிங்கிறது 3 வேரியபிள், அதான் XYZ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? Bங்கிறது இந்த கமிஷன் கொடுத்துருக்கான், ஃபிக்ஸட் கமிஷன் கொடுத்துருக்காங்க, அதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ 800, 900, 850, அதான் B அப்படின்னு எடுத்துட்டு போகிறோம். சரிங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போட போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். 9x plus 10y plus 2z equal to 800 ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். அடுத்து பாருங்க 15x plus 5y plus 4z equal to 900 இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க 6x plus 10y plus 3z equal to 850 இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்முலா எழுதுவோம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதுவாங்க, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் AX equal to B. சரிங்களா? அப்போ A நமக்கு வேணும், கேபிட்டல் X வேணும், B வேணும். ஓகேங்களா? Aங்கிறது என்னன்னு கொடுத்துருங்க, XYZ உடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ Aங்கிறது பாருங்க XYZ உடைய கோஎஃபிஷியன்ட் எழுதிப்பாருங்க. அப்போ 9, 10, 2 அங்கே கொடுத்துருக்காங்க. 9, 10, 2 அப்போ 9, 10, 2 ஓகேங்களா? அடுத்து 15, 5, 4 அடுத்து 6, 10, 3. சரிங்களா? கேபிட்டல் X அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் ஸ்மால் x y z. B அப்படிங்கிறது இது கான்ஸ்டன்ட் வேல்யூ 800, 900, 850 இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ AX equal to B ஃபார்மேட்டில் எழுதினோம் அப்படின்னா Aங்கிறது கொடுத்துருக்காங்க 9, 10
ஓகேங்களா 9 10 2 15 5 4 6 10 3 இது A x அப்படிங்கிறது ஸ்மால் x y z bங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ 800 900 850 சரிங்களா அப்ப the solution is capital X equal to A inverse B ஓகேங்களா A inverse B அப்ப capital X மட்டும் வச்சுக்கிறேன் இது மல்டிப்ளை இதனால டிவைட் ஆயிரும் B by A ஆயிரும் மேல வரும்போது A inverse B அப்படினு கிடைக்கும் அப்ப A inverse ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் A inverse கண்டுபிடிக்கணும் அப்படினா 1 by determinant of A adjoint A அப்படிங்க ஃபார்முலா தெரியும் அப்ப determinant of A ங்கிறது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும் தான் நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுனா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் A இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம் பாருங்க A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறோம் first A inverse கண்டுபிடிக்க போறோம் A inverse equal to 1 by determinant of A adjoint A இந்த determinant of A ங்கிறது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும் determinant of A ங்கிறது not equal to 0 ஆ இருந்தா மட்டும் தான் A inverse is exist இல்ல அப்படினா not exist ஆயிடும் சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் determinant of A கண்டுபிடிக்க போறோம் அப்ப determinant of A equal to determinant of A ங்கிறது 9 10 2 15 5 4 அடுத்து 6 10 3 பிளஸ் மைனஸ் பிளஸ் R1 வழியா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி இல்ல C1 காலம் வழியா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி இல்ல ரோ வழியா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ரோ வழியா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் அப்படினா 9 எடுத்துக்கங்க இந்த 9 ங்கற எலிமெண்ட்க்கு பாத்தீங்க அப்படினா என்ன பண்ணனும் அப்படினா 9 ஓட எலிமெண்ட்க்கு இந்த 9 எலிமெண்ட்க்கு வந்து சரிங்களா மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம் ரோ விட்டுறணும் இந்த காலத்தை விட்டுறணும் அப்ப பாருங்க 5 4 10 3 அடுத்து -10 ஓகேங்களா இந்த 10 க்கு எலிமெண்ட்க்கு சரிங்களா மைனர் மேட்ரிக்ஸ் என்னன்னா ரோ விட்டுறணும் இந்த காலத்தை விட்டுறணும் அப்ப என்ன வருங்க 15 4 6 3 ஓகேங்களா அடுத்து +2 இந்த எலிமெண்ட்க்கு சரிங்களா மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ரோ விட்டுறணும் காலத்தை விட்டுறணும் 15 5 6 10 ஓகேங்களா அப்ப இது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் ஓகேங்களா அப்ப 9 இன்டு மல்டிப்ளை பண்ணுங்க 5 3s are 15 சரிங்களா இந்த எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணனும் டயகனல் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணனும் 5 3s are 15 சரிங்களா இது மல்டிப்ளை பண்ணா 10 4s are 40 இந்த மைனஸ் இருக்கு மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் -40 -10 இது மல்டிப்ளை பண்ணா 15 into 3 ஓகேங்களா அப்ப என்ன வருங்க 45 6 4s are 24 மைனஸ் இருக்கு அப்ப -24 plus 2 into மல்டிப்ளை பண்ணுங்க 10 into 15s are என்னங்க 150 6 5s are 30 மைனஸ் இருக்கு மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா -30 அப்ப 9 into -40 ல 15 போனா -25 minus 10 into 45 ல 24 போனா என்ன வருங்க 5 ல 4 போனா 1 4 ல 2 போச்சுனா 2 ஓகேங்களா ரைட்டுங்களா அடுத்து +2 into இங்க 150 ல 30 போனா 120 மல்டிப்ளை பண்ணுங்க plus into minus minus 9 5s are சரி 9 5s are என்னங்க 45 remainder 4 9 2s are 18 18 plus 4 22 ல 22 அப்ப 225 ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணீங்க என்ன வருங்க -210 இத மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 12 2s are 24 ஒரு 0 ஆட் பண்ணீங்க சரிங்களா 120 into 120 சரிங்களா 2 2s are 4
2 2s are 4, 1 2s are 2. அப்போ ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 240. இது ரெண்டும் மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. இப்போ பாருங்கள், -225 -210. அப்போ ரெண்டும் ஆட் பண்ண என்ன வருங்க? இங்கே -210 இருக்குது, இங்கே +240 இருக்குது. அப்போ 240ல் 210 போனால் +30 இருக்குமா? +30னா இதில் மைனஸ் பண்ணுங்கள். 30னா -195 அப்படின்னு வருங்களா? -195 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? -195 அப்படின்னு வருங்களா? சரிங்களா? அப்போ -195 அப்படிங்கிறது நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா -195 நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? மல்டிபிள் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் -225, இது மல்டிபிள் பண்ணால் -210. சரிங்களா? இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் 240. சரிங்களா? 240ல் இது ரெண்டு மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 30 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? -225ல் 30 போனால் -195. சரிங்களா? 195ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப்ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா A இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? அப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ A இன்வர்ஸில் டிட்டர்மெண்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன்? அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்குங்களா? ஓகே, பாருங்க, அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்க போகிறேன். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே பழைய மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை சரியா எழுதி போகிறேன். 9 10 2. ஓகேங்களா? அடுத்து 15 5 4 6 10 3. ஓகேங்களா? எழுதிட்டேன். திரும்ப இந்த C1 எடுத்து திரும்ப காப்பி பண்ணியிருந்தோம் அப்படின்னா 9 15 6. ஓகேங்களா? அடுத்து C2 திரும்ப எழுதியிருந்தோம் அப்படின்னா 10 5 10. அடுத்து R1 எடுத்து திரும்ப R4 எழுதியிருந்தோம் அப்படின்னா 9 10 2 9 10. ஓகேவா? அடுத்து 15 இந்த R2 எடுத்து திரும்ப எதில் எழுதுகிறோம்? R5 எழுத போகிறோம். 15 5 4 15 5. ஓகேங்களா? இது கரெக்டாக எழுதணும். சரிங்களா? தப்பு இல்லாமல் எழுதிங்க. ஓகே, சரிங்களா? இருக்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். 9 10 2 அடுத்து 15 5 4 6 10 3. ஓகேங்களா? இந்த C1 எடுத்து திருப்பி காப்பி பண்ணுறீங்க, திரும்ப C2 எடுத்து திருப்பி காப்பி பண்ணிடுறீங்க. அடுத்து இந்த R1 எடுத்து திரும்ப R3ல, சரிங்களா, R1 எடுத்து R4ல காப்பி பண்ணுறீங்க. சரிங்களா? அடுத்து R2 வந்து R5ல காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த R1வும் இந்த C1ஐயும் கேன்சல் பண்ணிடணும். இப்போ மல்டிபிள் பண்ணி போட போகிறோம். பாருங்க, மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது 5 3s are 15. மல்டிபிள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிபிள் பண்ணி எதில் போடணுங்க? ரோவில் போடணும். அப்போ 5 3s are 15 15. 10 4s are 40. மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணோம், -40. ரைட்டுங்களா? அடுத்து 10 2s are 20 அப்படின்னு வருங்களா? ரெண்டு மல்டிபிள் பண்ணோம். 10 2s are 20. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னா 10 2s are 20, 10 3s are 30. -30. ஓகேவா? அடுத்து வாங்க, 10 4s are 40. 10 4s are 40. அடுத்து 5 2s are 10. அப்போ மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணோம், அப்போ -10. அடுத்து பாருங்க, இங்கே 6 4s are 24. 6 4s are 24. அடுத்து 6 4s are 24. இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா 15 into 3. அப்போ -45. ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே மல்டிபிள் பண்ணுங்க. 9 3s are பாருங்க, அடுத்தது பாருங்க, 9 3s are 27. 9 3s are 27. அடுத்து 6 2s are 12. அப்போ -12. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது மல்டிபிள் பண்ணோம்னா 15 into 2 30. ஓகேங்களா? அடுத்து 9 4s are 36ங்களா? மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணோம், அப்போ -36. ஓகேங்களா? அடுத்து இங்கே வாங்க, 15 into 10 150ங்களா? 150. ஓகேவா? அடுத்து பாருங்க, 6 5s are 30. அப்போ -30. அடுத்து வாங்க, இங்கே 6 10s are
6 10s என்ன வருங்க 60 ஆ 60. அடுத்து 9 10s ஆர் மைனஸ் ஆர் மல்டிபிள் பண்ணோம் -90. அடுத்து பாருங்க 9 5s ஆர் 45. ஓகேவா? அடுத்து இத கிராஸ் மல்டிபிள் பண்ணினோம் அப்படினா 15 into 10 அப்ப -150. ஓகேவா? எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டோம். சரிங்களா? மல்டிபிள் பண்ணியாச்சு. ஓகே, இத ரெண்டும் என்ன மைனஸ் பண்ணாங்களா? மைனஸ் பண்ணிருந்தோம் அப்படினா பாருங்க 40 இங்க 15 எந்த வேல்யூ அதிகமா இருக்கு? மைனஸ் வேல்யூ அதிகமா இருக்கா? அப்ப -40 ல 15 போனா என்ன வருங்க? -25. அடுத்து -30 ல 20 போனா என்ன வரும்? -10. அடுத்து 40 ல 10 போனா 30 +30. அடுத்து -45 ல 24 போனா என்ன வருங்க? -21. ரைட்டுங்களா? 5 ல 4 போனா 1, 4 ல 2 போனா 2 அப்ப -21. 27 ல 12 போனா என்ன வருங்க? 7 ல 2 போனா 5. ஓகேவா? 2 ல 1 போனா 1 பிளஸ் வேல்யூ. அடுத்து -36 ல 30 போனா -6. அடுத்து 150 ல 30 போனா 120. அடுத்து -90 ல 60 போனா -30. ஓகேங்களா? -150 ல 45 போனா -105. ஓகேங்களா? இப்ப எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணியாச்சுங்களா? இது அட்ஜாயின்ட் A கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அட்ஜாயின்ட் A அப்படிங்கிறது -25. ஓகேங்களா? -25 -25 -10 30 -21 50 -6 120 -30 -105. ஓகேங்களா? அட்ஜாயின்ட் A கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா 1/determinant of A adjoint A A inverse 1/determinant of A ங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -195 இது கண்டுபிடிச்சிருக்கோம். அட்ஜாயின்ட் A ங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுமே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படினா என்ன வரும் பாருங்க ஆன்சர். பாருங்க இந்த ஃபார்முலால நான் சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படினா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப A inverse equal to 1 divided by சரிங்களா -195. சரிங்களா? அட்ஜாயின்ட் A அப்படிங்கிறது என்னங்க பாருங்க -25 -10 30 -21 50 சரிங்களா? -6 120 -30 -105. ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஓகேவா? நமக்கு தேவையான சொல்யூஷன் பாத்தீங்க அப்படினா சொல்யூஷன் பாத்தீங்கன்னா the solution is capital X equal to A inverse B. இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்களா? அப்ப கேபிட்டல் X அப்படிங்கிறது small x y z. ஓகேவா? A inverse அப்படிங்கிறது 1/determinant of A. determinant of A ங்கிறது என்னங்க? -195 into adjoint A ங்கிறது பாருங்க -25 -10 30 -21 50 -6 120 -30 -105. ஓகேங்களா? நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ b அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா क्वेश्चनே கொடுத்திருக்கோம். கமிஷன் அப்படிங்கிறது தான் நான் என்ன எடுத்து சொல்லிருந்தேன்? என்னன்னு சொல்லிருந்தேங்க? b அப்படிங்கிறது எடுத்துங்க அப்படினு சொல்லிருந்தேன். 800 சரிங்களா? 800 900 புக்ல பாருங்க 800 900 850 அப்படி கொடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? b அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தால மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரே ஒரு காலம் தான் இருக்கு, காலத்தால மல்டிப்ளை பண்ணோம். அப்ப இங்க என்ன இருக்குங்க? 1/-195 மல்டிப்ளை பண்ணினோம் அப்படினா சரிங்களா? 8 into 25 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 into 25 அப்ப 425 வந்து 100ங்களா? அப்ப 825 என்னங்க? 200 ஆயிருமா? அப்ப -200
இங்கே 2 0 இருக்கு, 2 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈஸியாக இருந்துச்சுங்களா? 8 into 25 ஆல் மல்டிபிள் பண்ணோம், இல்லைன்னா அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 8 5s are 40, ரிமைண்டர் 4. சரிங்களா? 8 2s are 16, 16 into 4 என்னங்க 20 ஆச்சு. அப்போ 200. இந்த 2 0 அப்படியே போட்டுங்க. அடுத்து இதை 10 ஆல் இது மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 1 9s are 9, இங்கே ஒரு 0, இங்கே 2 0, அப்போ 3 0 ஆட் பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா? அடுத்து இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ் மல்டிபிள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 3 எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. 5 3s are 15, ரிமைண்டர் 1. ஓகேங்களா? 8 3s are 24, 24 plus 1 25. ஓகேங்களா? 20, அப்போ 25. ஓகேவா? 5 3s are 15, ரிமைண்டர் 1. 8 3s are 24 plus 1 25. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 2 0 ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், ஈஸியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, செகண்ட் ரோ எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 21 இருக்கு, இங்கே 8 இருக்கு, மல்டிபிள் பண்ணுங்க. 1 8s are 8. சரிங்களா? 8. சரிங்களா? அடுத்து 8 2s are 16, 16. இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுருக்கேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? இந்த 2 0 ஆட் பண்ணுங்க. ரைட். அடுத்து பாருங்க, 15 into 9 மல்டிபிள் பண்ணலாம். இதுவும் ப்ளஸ், இது ப்ளஸ், ப்ளஸ் போட்டுக்கிறேன். 9 5s are 45, ரிமைண்டர் 4. 9 1s are 9, 9 plus 4 என்னங்க 13. ஓகேங்களா? இந்த 0 ஆட் பண்ணிக்கலாம், 2 0 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 6 5s are 30, ரிமைண்டர் 3ங்களா? அடுத்து 6 8s are 48ங்களா? 48 plus 3ங்களா? அப்போ 48 plus 3 என்ன வருங்க? 51ங்களா? 51. ஓகேவா? 51. ஒரே ஒரு 0 ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரே ஒரு 0 ஆட் பண்ணிட்டேன். அடுத்து தேர்ட் ரோ எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா பாருங்க, இங்கே 12 இருக்கு, இங்கே 8 இருக்கு, மல்டிபிள் பண்ணுங்க. 12 8s are. சரிங்களா? 8 2s are 16, ரிமைண்டர் 1. ஓகேங்களா? 8 1s are 8, 8 plus 1 9. இது ப்ளஸ், இது ப்ளஸ். ஓகேங்களா? 9 6. இங்கே ஒரு 0, இங்கே 2 0 இருக்குது, அப்போ 3 0 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ். ஓகேங்களா? 9 3s are 27, இங்கே ஒரு 0, இங்கே 2 0 இருக்குது, அப்போ 3 0 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ண போகிறேன். 105ம் 85ம் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 105ம் 85 மல்டிபிள் பண்ணால் 5 5s are 25, ரிமைண்டர் 2. 0 2 தான். 5 1s are 5. ஓகேங்களா? 8 ஆல் 8 5s are 40, ரிமைண்டர் 4. ஓகேங்களா? இந்த 4 அப்படியே போச்சுக்கிறேன், ஏன்னா 0 ஆயிரும், 4 வரும். 8 1s are 8. ஆட் பண்ணுங்க. 5 2 9 8. ஓகேங்களா? அப்போ மைனஸ் 8 9 2 5 ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரு 0 இருக்குல்ல, அது 0 போட்டேன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுங்களா? ஆட் பண்ண போகிறேன், பாருங்க. இங்கே என்ன இருக்கு? மைனஸ் 195 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இது மைனஸ் இருக்கு, இது மைனஸ் இருக்கு, இது ப்ளஸ்ல இருக்கு. சரிங்களா? அப்போ மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது 20,000, இது 9,000, அப்போ 29,000 வந்துருங்களா? அப்போ மைனஸ் 29,000. ஓகேவா? இது 9,000, இது 20,000, அப்போ 29,000. இங்கே ப்ளஸ் 25. சரிங்களா? 25,500. ஓகேவா? அடுத்து பாருங்க, இது மைனஸ், இதுவும் மைனஸ், 2 ஆட் பண்ணிக்கலாங்களா? 2 ஆட் பண்ணலாம். இது பாரு, ஆட் பண்ணுங்க. இது 0, இங்கே 0, 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா? சைடில் கூட போட்டு பாருங்க. 60,800. ஓகேங்களா? இங்கே 5,100. அப்போ 0 0 9 6 5 ஆட் பண்ணலாம். 11, ரிமைண்டர் 1 2. ஓகேங்களா? அப்போ இந்த மைனஸ், இது மைனஸ், 2 ஆட் பண்ண என்ன வருங்க? மைனஸ் 21,900. ஓகேங்களா? ப்ளஸ்ல என்ன இருக்குங்க?
13,500 ஓகேவா. அடுத்து இது மைனஸ் இது மைனஸ் இது பிளஸ்ல இருக்கு சரிங்களா. இது 96,000 அப்படின்னு கொடுத்துருக்கான் மைனஸ் ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க 89 இது 27 அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. இது ரெண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க இது 27,000ங்களா 27,000 இது 89,250 ஆட் பண்ணுங்க 052 சரிங்களா. 9 plus 7 ஆட் பண்ணானா 16 ரிமைண்டர் 1 அப்ப 11 அப்ப என்ன எழுதிக்கலாங்க என்ன வருங்க 1,16,250 வருமா. அப்ப 1,16,250 ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணி போட போறோம் பாருங்க. என்ன இருக்கு மைனஸ் 195 ஓகேவா. இங்க 29,000ல சரிங்களா 25,500 போனோம் அப்படின்னா மைனஸ் வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப மைனஸ் சரிங்களா. அப்ப 3,500 ஓகேவா. அப்ப 25 ஒரு 3 ஆட் பண்ணா 28 ரெண்டு ஆட் பண்ணா 29 வந்துச்சு ஓகேவா. அடுத்து வாங்க இங்க மைனஸ் 21,900 இங்க 13,500 இருக்கு. ரெண்டு மைனஸ் பண்ணுங்க பாருங்க. மைனஸ் பண்றேன் 21,900 13,500 அப்ப 0 0 9ல 5 போனோம் 4 11 3 போனோம் 8 சரிங்களா. அப்ப 8,000 பிளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ தான் இதுல அதிகமா இருக்கு. அப்ப மைனஸ் 8,400 ஓகேங்களா. அடுத்து வாங்க அடுத்து பாருங்க இதுலயே மைனஸ் வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப மைனஸ் 1,16,250 இங்க 96,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 0 5 ஓகேங்களா. இங்க 2 6ல 0 11ல 9 பண்ணா 2ங்களா ரைட்டா. அப்ப மைனஸ் 20,250 ஓகேவா. இப்ப இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணியாச்சு. இப்ப 195 எடுத்து அதால டிவைட் பண்ணணும் சரிங்களா. ஒவ்வொன்றா டிவைட் பண்ணணும். இந்த மைனஸ் பாருங்க இந்த மைனஸ் 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 எல்லாம் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணும் 3,500 by 195 ஓகேங்களா. அடுத்து 8,400 195 அடுத்து 20,250 195 ஓகேங்களா. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ டிவைட் பண்ணி போட்டால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா. இப்போ 195 கொடுத்துருக்காங்களா. இப்போ 5ஆல் வந்து டிவைட் பண்ணினோம் அப்படின்னா இது 7 5s ஓகேங்களா. இது 5ஆல் பண்ணோம் அப்படின்னா என்ன வருங்க 3 சரிங்களா. 2 இருக்கும் 25 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். இது 7ஆல் இது பண்ணோம் அப்படின்னா என்ன வருங்க 7ஆல்னா 5 வருங்களா. இது 1 டைம் இருக்கும். இப்போ திரும்ப இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 100 இருக்கும். 100 பார்த்தா 20 அப்படின்னு கிடைச்சிடும் சரிங்களா. அப்போ 20 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கால்குலேட்டரில் வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. 3,500 195 வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 8,000 சரிங்களா 8,400 195 டிவைட் பண்ணுங்க. அடுத்து என்னது 20,250 வந்து 195 ஆல் டிவைட் பண்ணீங்களா நமக்கு நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்க கால்குலேட்டரில் ஆன்சர் மட்டும் போடுறேன் பாருங்க 17.95 ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 43.08 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 103.85 ஓகேங்களா 85 இதுதான் எக்ஸ் ஒய் இசட் ஓகேங்களா. நான் எக்ஸ் ஒய் இசட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஏபிசி அப்படின்னு எடுத்துருக்கோம். இந்த 3 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு ப்ராடக்டோடைய கமிஷன் அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா. கமிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கமிஷன் பார்த்தீங்கன்னா ஏபிசியோட கமிஷன் பார்த்தீங்கன்னா இது பர்சன்டேஜில் காமிக்கணும் 17.95%, 43.08%, 103.85%. என்ன பர்சன்டேஜ் 100க்கு இவ்வளோ கமிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு கமிஷன் கிடைக்கும். அதாவது ஏக்கு பிக்கு சிக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு
மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா?